அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்கள் எண்ணிக்கை, கேட்போர் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருப்பினும் அவர்கள் விரும்பி கேட்க வேண்டிய அநியமாக இருக்கும் கருத்தினை பரிமாறத்தான் வேண்டும் என்ற நிலையில் இந்த 97வது அதிகாரமாகிய மானம் என்ற அதிகாரத்தை பற்றி உங்களோடு கலந்து பேசிட கருத்தினை பரிமாறிக்கொள்ள விழைகிறேன். ஐயா, வேறு பல செய்திகளெல்லாம் நான் அரசியல் பேசப் போவதில்லை. மானம் என்ற அதிகாரத்திற்கும் அரசியலுக்கும் எவ்வகை தொடர்பும் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எப்பாடு பட்டாகினும் நண்டு ஒன்றை ஒன்று விஞ்சி வெளியே வந்து விடுவது போன்றுதான் அரசியல். நான் சாய்க்கலை என்று சொல்ல மாட்டேன், சாய்க்கப்படவில்லை என்றதனால். அதனால் அது பற்றி நீங்கள் கருதி கொண்டிருக்க வேண்டாம். மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு என்று தந்தை பெரியார் சொன்னதை 2000 ஆண்டுகளுக்கு முன்தான் தன்மானம் என்பதும் 6வது அறிவு என்பதும் பயன்படுத்தும். இதிகாசங்கள் சொல்லுவது போல மகாபாரதத்திலே கிருஷ்ணர் வேண்டுமானால் வரலாம், ஆனாலும் திரௌபதி கிருஷ்ணர் வரும் வரை காத்திராது. இந்த உடை உரியப்பட்ட போது தன் இரு கை கொண்டு மேனியை பொத்திக் கொண்டதிலிருந்து கடவுளை நம்பாமல் தான் அந்த அம்மையார் செய்திருக்கிறார்கள். உடனடியாக அதனை திருவள்ளுவரும் பதிவு செய்வது போல உடுக்கை இழந்தவன் கை போல என்று சொல்லும்போது, உள் ஆடை இருப்பினும் மேல் ஆடையை தொட்டு பிடிங்க முயன்ற போதே தன் மேனியினுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என முனைந்த அந்த அம்மையார் போன்றுதான் தற்போது இந்த 6வது அறிவை நாம் பெற்றிருக்கின்ற ஒற்றை காரணத்தினால் இந்த மானம் என்பதையும் நம் உயிரோடு ஒட்டிய ஒரு பண்பு நலனாக மாறி போய்விடுகிறது. அந்த பண்பு நலன் சொல்லும் போது கூச்சம் என்று சொல்லலாம், நாணம் என்று சொல்லலாம், வெட்கம் என்று சொல்லலாம், அச்சம் என்றும் கடைசியாக வைத்துக் கொள்ளலாம். புலவரையா குறிப்பிடுவது போல பயிர்ப்பு என்பதையும் சேர்த்து கொள்ளலாம். இவையெல்லாம் இந்த 6வது அறிவை முறையாக பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது என்பதையும் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்கள். அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த மானம் என்ற சொல்லுக்கு பாவாணர் மிக அருமையானதொரு விளக்கத்தினை தருகிறார். மானம் என்றால் என்ன என்பது, ஏன் அதற்கான எடுத்துக்காட்டுகள் சான்றுகள் உண்டா எனில் உண்டு. நாம் நடைமுறையிலே பயன்படுத்தக்கூடிய சொற்களாகவும் அவை அமைந்திருக்கின்றன. அவ்வாறு அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் 14 சொற்கள் இருக்கின்றன எனில் என சொன்னால் நமக்கு வியப்பு மேலிடக்கூடும். ஆனால் மெய் அதுதான். நாம அளவு என்னும் பொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு தொழிற்பெயர் ஈராகவும் வரும். இந்த பொருளில்தான் இந்த அறிவு என்பது 6வது அறிவு யாரிடமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதோ, செயற்பட்டு கொண்டிருக்கிறதோ, படிந்திருக்கிறதோ அல்லது விளங்கச் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற போலதான் இந்த மானம் என்ற சொல், மானம் என்ற பண்பு நலன் உயிரினும் மேலாக இந்த மானத்தை கருதி பார்ப்பவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மேன்மை மிக்கவர்கள். இந்த மானம் என்ற சொல்லுக்கு ஈராக என்று சொன்னோம் அல்லவா, தொழிற்பெயர் ஈராகவும் என்று சொன்னோம் அல்லவா. அதற்கு முதலில் தன்மானம், குடிமானம், தனிமானம், அடுத்தது வருமானம், சேர்மானம், பெருமானம், சன்மானம், வெகுமானம். இத்தமிழ் சொற்கள் அல்ல. அடிமானம், அடைமானம், சாய்மானம், பிடிமானம், செரிமானம், 2 அடிமான கணக்கு, தீர்மானம், அனுமானம் தமிழ் சொல் அல்ல. தேய்மானம் என்று
பல்வேறு சொற்கள் நம்முடைய நடைமுறை புழக்கத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் அதனை பற்றியெல்லாம் நாம் கருதி பார்ப்பதே இல்லை என்பது ஒரு பிழைதான். இலக்கிய இலக்கணங்களை சுவைக்க வேண்டும் எனில் நம் கைவயம் அல்லது நாம் புழங்குகிற சொற்களுக்கேனும் குறைந்த அளவு பொருள் தெரிந்திருத்தல் நலம். அப்பொருள் தெரிந்திருந்தால் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று நம்முடைய தொல்காப்பியர் குறித்ததற்கு நூற்பா வரைந்ததற்கு பொருந்தும் என்பதையும் சொல்லுகின்றோம். அடுத்தது, இந்த மா என்ற சொல் மான் என்ற சொல்லாக எப்படி தெரிந்தது, ஏன் தெரிந்தது என்றெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. நாம் மா என்றாலே விலங்கில் பெரியது என்பதையும் குறிப்பிடலாம். நரிமா என்பது மட்டும்தான் சிறியது. மற்ற விலங்குகள் அனைத்தும் திறன் பெற்றவை, வலிமை பெற்றவை. ஒன்று சொல்லுகின்றோம் அல்லவா, முதலில் அரிமா, அரிமாவை அடுத்து நரிமா. வரிமா என்றால் புலி என்பதை அறிவீர்கள். பரிமா என்றால் குதிரை என்பதை அறிவோம். கரிமா என்றால் யானை என்பதை அறிவோம். எனவே இத்தனை சொற்களையும் அக்கால மக்கள் புழக்கத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். ஆனால் நமக்கு தாய்மொழியான தமிழின் மீது பற்று குறைந்திருக்கின்ற காரணத்தாலோ என்னவோ இச்சொற்களை புழக்கத்தில் நடமாட விடுவதே இல்லை ஒருபோதும். அதில் மிக தெளிவாக இருப்பது வருந்தத்தக்கதுதான். இந்த நரிமா மட்டும்தான் அளவில் சிறியது, வலிமையில் குறைந்தது, ஆனால் வேறொரு வலிமையில் அது சிறந்தது என்பதால் எப்போதெல்லாம் அரிமாவை சொல்லுகிறோமோ அடுத்து அதனை ஒட்டி வரிமா, இந்த நரிமா என்ற சொல்லையும் நாம் புழக்கத்தில் விட்டிருக்கின்றோம். ஐயா குறிப்பிட்டதற்கு இணங்க மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு. ஏன்? முதலில் ஆதாம் ஏவாள் என்று சொன்னது போல அந்த மான உணர்வு என்பது, உடல் சார்ந்த உணர்வு என்பதுதான் முதலில் எழுந்திருக்கிறது. பின்னர் தான் செயல்களை தொடர்ந்து, செயல்களுக்கு கூச்சப்படுவது, நாணப்படுவது, அச்சப்படுவது, கூசுவது என்பது போல பண்பு நலன்களை மனிதர்கள் தன் 6வது அறிவால் வளர்த்து கொண்டே வந்திருக்கின்றனர். ஆனால் அதனை மறைத்து கொண்டே, அதனை விட்டு விலகி கொண்டேவும் சென்று கொண்டிருக்கின்றனர் என்பது கண்கூடாக தெரிகிறது. எப்பாடு பட்டாகிலும் இந்த பொருளை சேர்த்திடல் வேண்டும். இதற்கு என் நண்பர் ஒரு கதையை கூட சொல்லுவார். நடைமுறையில் ஒன்றை சொல்லுவார். ஒருவன் கடை வழியாக சென்று கொண்டிருந்தான். அங்கே சந்தனம் அரைக்கப்பட்டு அதிலே பன்னீர் மற்றும் நறுமண பொருட்கள் சேர்க்கப்பட்டு மிக அருமையான மணத்தை கிளப்பி கொண்டு இருந்தது. இவன் கடைக்காரனிடம் சென்று சந்தனம் எடுத்துக்கொள்ளட்டுமான், எடுத்துக்கொள் என்று சொன்னான். எடுத்தான், உடல் முழுக்க தடவி கொண்டான். அவன் கடைக்காரன் காசு கேட்டான். நான் உன்னிடம் கேட்டேன், நீ எடுத்துக்கொள்ள சொன்னாய், அதனால் எடுத்துக்கொண்டேன், நீயே காசு கேட்கிறாய் என்று சொன்னவுடன் அவன் நல்லா வாயில வரும்னு சொல்றாங்க, அது போல சொற்களை நல்லா சொன்னார், மிக அருமையாக சொன்னாரு. சொன்ன உடனே மற்றவங்க கேட்டேன், இப்படி திட்டுறானே, உனக்கு கொஞ்சம் கூட மான உணர்வு இல்லையான்னு. இங்க பார், இது சந்தனத்தோட மனம் வீசுது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கும் அரசியல் இருக்கின்றது. அரசியல் பேசவில்லை. எனவே எது மானம் என்று கருதியவனுக்கு அது மானம். எனவேதான் மானம் என்ற சொல்லுக்கு அளவு என்ற சொல் வைத்துக்கொண்டு ஆளுக்கு ஆள் இந்த மான உணர்வு என்பது மாறுகின்றது என்பதை நடைமுறையில் காண்கின்றோம். எனவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய குறிக்கோள் ஒன்றினை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்டுவதிலிருந்து, செல்வம் சேர்க்கிறது என்பதிலிருந்தும், பகட்டு வாழ்க்கை, பதவி, பட்டம், பணம் என்பது போல அனைத்திலும் ஈடுபாடு காட்டுகின்றன. அது மெய்யாகவே நமக்கு தேவைதானா என்பதை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வதில்லை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இயலன். எந்த பொருட்களை எல்லாம் விட்டு விலகுகிறோமோ அந்தந்த பொருட்கள் எப்போதும் எக்காலத்தும் எவ்விடத்தும் இருக்கக்கூடும்.
ஆனால் அவற்றை விட்டு நாம் தான் நீங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அதனை பற்றி அவரவரே முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிவோடு சேர்ந்த மான உணர்வும் கூட. அதனை போன்றே நமக்கு இந்த மான உணர்வு என்பது அறிவோடு சார்ந்ததாக இருப்பதால் எதனைவெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று விட்டு விலகுகிறோமோ அந்த பொருட்களை பெறுவதற்காக, அடைவதற்காக, ஈட்டுவதற்காக படும் இன்னல்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதுதான் அக்குறளின் பொருளாக அமைந்திருக்கின்றது. வள்ளுவர் சொற்களை மிக மிக அருமையாக கையாளக்கூடிய ஆற்றல் பெற்ற பெரும் மகனார். அவருடைய இலக்கிய நயமும் இலக்கண செறிவும் நிறைந்திருப்பதை குறள் முழுக்க, திருக்குறள் 1330 அருங்குறள்களிலும் காண கிடக்கின்றன. எனவே அதனை பற்றி நாம் எல்லாம் பெருமிதம் கொள்ளலாம். ஏன் ஒரு சொல்லை இவ்வாறு கையாளுகிறார் என்பதை பற்றியும் கூட நாம் எண்ணி பார்க்கலாம். வெவ்வேறு மக்களும் வெவ்வேறு உரை ஆசிரியர்களும் வெவ்வேறு கோணங்களில் கருதி பார்த்து தங்களுடைய கருதுகோளுக்கு ஏற்ப அதனுக்கு திருக்குறளுக்கு உரையை தந்துள்ளனர் என்பதையும் நாம் கருதி பார்க்க வேண்டும். இதில் என்ன ஒரு கோணம் என்று சொன்னால், பல உரை ஆசிரியர்களும் தந்துள்ள உரைகளினுடைய சிறப்புகளை எண்ணி பார்த்தால் வெவ்வேறு சொற்களுக்கும் வெவ்வேறு பொருள் தரக்கூடிய அளவிலே அதனை வரைந்திருக்கின்றனர் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். சரி, இந்த 10 குறள்களையும் முதலில் படித்து விடுகிறேன் நான். ஏனெனில் இம்முறை அதனை உங்கள் கைகளில் தவழோட தவறிவிட்டேன். இன்றி அமையார் சிறப்பின ஆயினும் குன்ற வருவ விட சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. 10வது குறளை எட்டும் போது அந்த அதிகாரத்தினுடைய 10வது குறள், பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ஐயா கையாண்ட இந்த குறள், தலையின் இழிந்த மயிர் அணைய மாந்தர் நிலையின் இழிந்த கடை, குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றுவ குன்றி அணைய செய்ய. அணைய அல்ல. புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என் மற்று இகழ்வார்பின் சென்று நிலை, ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. மருந்தோ மற்றொன் ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகமை பீடு அழிய வந்த இடத்து மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார். இங்குதான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின், இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுதேத்தும் உலகு என்ற 10 குறட்களிலும் ஒற்றை பொருள் போன்று இருப்பினும், ஒற்றை தலைப்பை பற்றி கூறிடினும், அதனுடைய சாயல் மாற்றங்களினால் கருத்தின் ஆழம் விரிந்து கொண்டே போவதை நாம் ஒவ்வொரு சொல்லையும் முறையாக படித்து அறிந்தோமானால் அதனை நாம் மிக சரியாக உணர்ந்து கொள்ளலாம் என்பது என் கருத்து. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் இந்த சொல்லை இங்கு பெய்திருக்கிறார், இது தேவைதானா, இந்த ஓமை அணியை ஏன் பயன்படுத்தி இருக்கிறார், இந்த அணி ஏன் இவருக்கு கை கொடுக்கிறது, இந்த சொல் ஏன் இவருக்கு கை கொடுக்கிறது என்றெல்லாம் நாம் எண்ணி பார்த்தல் எப்போதும் நலம். இந்த ஐயா கேட்டது போல மானம் என்ற சொல்லுக்கு சொல்லும் போது திருவள்ளுவருடைய நோக்கமாக கொண்ட த பர்சனல் ஹானர் என்று சொல்லலாம், அல்லது தந்தை பெரியார் குறிப்பிடுவது போல செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீயும் தாய் வயிற்றில் 10 திங்கள் தங்கி வந்தாய், நானும் 10 திங்கள் தங்கி வந்தேன். இந்த மண் உலகம் எல்லோருக்கும் பொதுவானது.
பிறப்பு ஒக்கும் என்று வள்ளுவர் சொன்னதையும் நினைத்து பார்த்துதான் உனக்கு எந்த அளவிற்கு உரிமை உள்ளதோ, இந்த மண்ணில் உள்ளதோ, அதனை போன்று பிறந்த 6 அறிவை பெற்ற 6வது அறிவையும் பெற்றிருக்கிற அனைத்து மாந்தர்களுக்கு மட்டும்தான் உயிர்க்கும் என்று சொன்ன விலங்கை பற்றி வள்ளுவர் குறிப்பிடவில்லை. இங்கு 6வது அறிவையும் பெற்றிருக்கின்ற மாந்தனுக்கு ஒக்கும், பிறப்பானது ஒக்கும். இந்த ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், மீண்டும் அதை வலியுறுத்துவதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன். பிறப்பு என்று சொல்லும் போது தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது சார்ந்து வாழ்கிற ஒரு குழவி, அந்த குழவியானது பிரிதாக தாய் வேறு செய்வேறாக பிரியும் போதுதான் அது பிறப்பு அல்லது தோற்றம் என்பது வெளிப்படுகிறது, தோற்றம் கொள்கிறது. ஏற்கனவே உயிர்ப்பு கிடைத்து விட்டது தாய் வயிற்றுக்குள். ஆனால் முற்ற முழுக்க அனைத்திற்கும் தாயை மட்டுமே சார்ந்து இந்த குழவி வாழ்கிறது. பிறப்பு என்று சொல்லும் போது வெளி தோற்றம் கொள்கின்ற அளவில் தான் எல்லா குழந்தையும் பிறக்கும் போது வெறும் வெள்ளைத்தாள் போன்றுதான் பிறக்கின்றது, சமமாகவே. ஆனால் அப்படி இருக்கும்போது உரிமையானதும் சமமாகத்தானே இருத்தல் வேண்டும். தந்தையினுடைய உரிமையை ஒட்டி அல்லது இந்த பிறந்த குழந்தையினுடைய உரிமையை ஒட்டி அல்லது பிறகு வளரும் போது இந்த குழந்தைக்கான உரிமையை பற்றி ஒவ்வாமையை கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையினுடைய ஆற்றலை எப்படி இந்த உலகம் கண்டுகொள்ள முடியும், அறிந்திட முடியும், அளவிட முடியும், சீர்தூக்கி பார்த்திட முடியும்? இது சிறப்பு, இது சிறப்பு அல்ல என்று வேறொருவர் எப்படி சொல்லிட முடியும் என்பதுதான் சிறப்பு ஒவ்வாமை செய்தொழில் வேற்றுமையாம். பல வேற்றுமைகள் தொழில் முறையிலே நடப்பதிலே இருக்கும் போது எப்படி ஒப்பு நோக்குவீர்கள்? கணிதத்திலே விழுக்காடு என்று சொல்லுவது போல ஏன் விழுக்காட்டு அளவிலே கணக்கீடு செய்கிறோம்? ஒப்பீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு முறையாக பின்னத்தை சொல்லுவது போல இந்த விழுக்காட்டு சதவீதம் என்று சொல்லுகின்ற விழுக்காட்டு முறையையும் கையாளுகிறது. எனவே பிறப்பு எப்படி ஒக்கும் என்ற அளவில் இருக்கும் போது அவற்றுக்கான வாய்ப்பு, முறையான முழு உரிமை தரப்பட்டால் மட்டுமே ஒப்பு நோக்கக்கூடியதாக இருக்கும் சிறப்பு. எனவே இருக்கின்ற நிலையில் தந்தையினுடைய உரிமை பறிக்கப்பட்ட நிலையில் பிள்ளையினுடைய உரிமை, நிகழ்கால உரிமை பறிக்கப்பட்டு எதிர்கால உரிமையும் பறிக்கப்பட்டு சம அளவில் ஒப்பு நோக்குவது என்பது முறைகேடானது என்பதை தெள்ள தெளிவாக கன்னத்தில் அறைந்தது போல் இந்த குறளை சொல்லுவதால் தான் உலக முழுமைக்கும் திருக்குறள் நின்று நிலைத்து நீடிக்கக்கூடிய அளவில் உள்ளது என்பது உண்மை. சரி, இந்த மானம் என்ற அதிகாரத்தினுடைய தலைப்பிற்கு வந்து விடுவோம். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்று வருப விடல். இந்த கட்டாய தேவை என்று சொல்கிறோம். கட்டாயம் என்று சொன்னாலும், இன்றியமையா தேவை என்று சொன்னாலும், இன்றியமையாதது என்று சொன்னாலும், முதன்மையானது முகாண்மையானது என்று சொன்னாலும் ஒற்றை பொருள் தரக்கூடியது. இலக்கண ஆய்வாளர் ஒருவர் சொல்லும் போது இந்த இன்றியமையா என்ற சொல் தேயாமல் அன்று முதல் இன்று வரை இவ்வாறே நீடித்து நிலைத்து வாழ்கிறது என்பதையும் குறிப்பிடுகிறார். நமக்கு இன்றைய அமையா தேவையாக இருப்பன உணவு, அடுத்தது உடை. உறையுள் நாம் எந்த பொந்து, சந்து, பாறை, கற்பாறை, குகை போன்றவற்றில் மரத்தடியில் மரத்தின் மீதெல்லாம் வாழ்ந்து வந்திருப்பதனால் அது அவரவர் சூழலுக்கு ஏற்றாற்போல் அத்தேவைகளை இன்றியமையா தேவையாக இருந்த உறையுளை மாற்றிக்கொண்டுள்ளன. ஒருவன் கூட கோபுரம் கட்டி வாழ்கிறான், ஒருத்தன் மாட மாளிகையும் கூட கோபுரத்திலும் வாழ்கிறான், ஒருத்தன் குடிசையிலே வாழ்கிறான் என்ற அளவில் அவன் உயிர் நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் அந்த உறையுளை பயன்படுத்திக் கொள்ளுகிறான், எல்லோரை போலவுமே. எனவே இன்றியமையா சிறப்பின ஆயினும் இந்த உணவும் உடையும் சிறப்பின இன்றியமையா தேவையாக இயங்குவன, இயக்கிக் கொண்டிருப்பன ஆயினும் குன்று வருப விடல்.
மிகச்சரி. குன்ற வருப விடல். இந்த குன்று, குன்றம், குன்றி, குன்றி மணி என்று ஒன்று இருந்தது. அச்சொல்லை பற்றியும் அதனுடைய புழக்கத்தை பற்றியும் நாம் இப்போது அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே பொன்னை அளப்பதற்கு குன்றிமணியைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றனர். ஏன் அந்த மணிக்கு குன்றிமணி என்று பெயர் என்பதை நாம் அறிவோமா? ஏன் அதற்கு குன்றிமணி என்று பெயரிட்டான் தமிழன்? முற்ற முழுக்க அந்த மணியானது செடியிலே கொடியிலே காய்க்கக்கூடிய அந்த மணியானது அளவில் ஒத்ததாக இருப்பினும் அது சிவப்பு வண்ணத்தில் இருந்தாலும் அதனுடைய மூக்கு முனையிலே ஒரு கருப்பு புள்ளி இருக்கக்கூடும். அந்த கருப்பு புள்ளி இருப்பதுதான் அதனை குன்றிய மணியாக மாற்றி விடுகிறது என்ற காரணம் பற்றி தான் அதனுடைய குன்றி மணி என்ற பெயரும் பெற்றிருக்கிறது. நண்பர்களே, குன்ற வருப விடல் மிகச்சரிய. அடுத்த குறளாக சீரினும் சீர் அல்ல செய்யாரே. இதனை புலவரையா அடிக்கடி குறிப்பிடுவது போல மிகச் சரியாக புணர்ச்சி விதிகளின்படி சொற்களை பிரித்து பார்த்தோமே ஆனால் மிகவும் எளிமையாக பொருள் எளிதாக நமக்கு கைவயம் வந்துவிடும் என்பதையும் உணர்ந்து சீரினும் சீர் அல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். ஐயா தலைவர் குறிப்பிட்டது போல இந்த பேராண்மை என்பது புகழ் என்று சொல்லக்கூடிய அளவிலும் குறிப்பிடப்படலாம். சீரினும் சீரல்ல செய்யாரே. இந்த சிறப்புகள் எல்லாம் இருந்தாலும் அது கெடுவதற்கான ஒன்றை கூட செய்துவிடக் கூடாது. சீரோடு பேராண்மை வேண்டுவர் யார்? இதனை பொருள்கொள் முறையிலே படித்திட வேண்டுமானால் மாந்தன் தன்னுடைய வாழ்க்கையிலே வள்ளுவர் குறிப்பிட்டது போன்றே தோன்றி புகழோடு தோன்றுக என்பதை புகழ் விரும்புவனும் மானம் உடையவனுமாக இருக்கின்ற மாந்தன் இந்த புகழுக்கு குறைவு ஏற்பட்டாலும் ஏற்படலாம், இந்த மானத்துக்கு கேடு ஏற்படக்கூடாது. இந்த மானம் என்ற சொல்லுக்கு இணையாக கற்பு என்ற சொல்லை கூட கருதி பார்க்கலாம். அதாவது அந்த நிலையிலே மற்றவர்கள் காலந்தோறும் மாறி வருகின்ற நிலையிலே அந்த சொல்லுக்கும் பொருள் மாறி வருகின்ற நிலையிலே இந்த மானம் இழப்பின் இந்த கவரிமா என்று சொல்லும் போது அதற்கு அந்த குறளுக்கு வரும்போது அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இழப்பது என்பது எல்லோரும் ஐயா உயிரை எழுந்து விட்டால் சரியாகி விடுமா என்றெல்லாம் வினா எழுப்புகிறோம். பொது உடைமை கட்சியிலே WR வரதராஜன் என்று ஒரு மாபெரும் மனிதர் இருந்தார். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டினை இந்த பொலிட் பீரோ எழுப்பினார்கள். அதற்கு ஒரு விடை எழுதி மறுமொழி தந்து தன் விளக்கம் தந்து அவர் செய்தித்தாளிலும் முரசொலியிலும் கூட அது வந்தது. இருந்த போதிலும் அம்மா மனிதன் வேறு பல இருப்பினும் மானம் கருதி தன் உயிரை நீத்தார். குளத்திலோ நீரிலோ நீர்நிலையிலோ விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். அவருக்கு மான உணர்வு மிக்கதாக இருந்ததால், கருதியதால், ஒப்புக்கொண்டதால், ஏற்றுக்கொண்டதால் தன் உயிரை அதற்கு ஒப்பு கொடுத்து அவர் அந்த பழியிலிருந்து மீண்டதாக கருதப்படுகிறார். எனவே ஆளுக்கு ஆள் இந்த மான உணர்வு என்பது மாறுபடுவதால் அதனை தன்மானம் என்று நாம் பெயரிட்டு அழைக்கலாம். குடிமானம் என்பது வேறு. ஒரு தொகுதியிலிருந்து குலமானம் என்று ஐயா குறிப்பிட்டது போல இந்த குடிமானம் என்பது ஒரு குடியினுடைய குலத்தினுடைய பொது பண்புகளில் இருந்து அந்த குடிக்கோ அந்த குலத்திற்கோ இழுக்கு வாராது தன்னை காத்துக்கொள்ளுகின்ற தன் மானத்தையும் சேர்த்து காத்துக்கொள்ளுகின்ற உணர்வை இங்கு சொல்லலாம். அடுத்ததாக இந்த முரண் தொடை என்பதையும் திருவள்ளுவர் மிக மிக அருமையாக கையாளக்கூடிய திறனை பெற்றவர். பெருக்கத்து வேண்டும்
பணிதல். சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. எவ்வாறு இந்த முரண் தொடையை இங்கே முரணை எவ்வாறு கையாளுகிறார் பாருங்கள். வளம் பெருகும் போது, வளமானது பெருகும் போது பணிவை எல்லோரும் காட்டினால் அது செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று சொல்லுவது போல அந்த மான உணர்வு இருக்குமேனால் செல்வம் வந்துவிட்டதே என்று பதவி, பட்டம், பதவி, பணம் வந்துவிட்டதே, வளம் வந்துவிட்டதே என்று தனக்கு மட்டும்தான் எல்லாம் என்று கருதி கொண்டு துள்ளி எழுந்து விடக்கூடாது, துள்ளி ஆடக்கூடாது என்பது பணிவாக, எல்லோரிடமும் பணிவாக அக்காலகட்டத்தில் வளம் உள்ள மட்டும் நடந்து கொண்டால் அவருக்கு பெருக்கத்து வேண்டும் பணிதல் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். சரி, இந்த பெருக்கத்து என்பதற்கு இணையாக, எதிராக சுருக்கத்து என்று சொல்லுகிறார். சரி, கோடி கோடியாக பணம் வைத்திருந்தார், நல்ல குலத்திலே இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், குல பண்புகளையும் கொண்டிருக்கிறார். குலம் என்பது இங்கு வேறு எதுவும் பொருள் கொள்ளுதல் தேவையற்றவை. இருந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த தனி மாந்தனுக்கு மட்டும் செல்வத்திலே குறை ஏற்படுகிறது. பெற்றிருக்கின்ற பதவியிலோ அல்லது நற்பட்டத்திலோ, சொற்பட்டத்திலும் நற்பட்டத்திலும் குறைவோ ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அவர் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் கூடாது. பெருமிதம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த வறுமையை செம்மை என்று சொல்லுகின்றோம் அல்லவா, எல்லாவற்றையும் இழந்தாலும் தன்மானத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் அந்த நிமிர்ந்த நடை என்று சொல்லக்கூடியது உள்ளிட்டு அவர் தன் வாழ்விலே பெருமிதத்தை காட்டுதல் வேண்டும் என்றும் திருவள்ளுவர் இங்கு குறிப்பிடுகிறார். இது பற்றி ஒரு நிகழ்வு. என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒரு வீட்டிலே குடியிருந்தார். அதனை ஒட்டிய வீட்டிலே பெரும் செல்வந்தர்களாக கடந்து கொண்ட குடியிருந்த மக்கள். அதற்கான விளக்கத்தை நீங்கள் வினவக்கூடும். அந்த செல்வந்தர்கள் எல்லாம் ஒற்றை நாளிலே கூடி கொண்டாட்டத்தை செய்வார்களாம். அவ்வாறு கொண்டாட்டம் விழா முடிந்த பிறகு அவர் உணவு மிகுதியாக மிஞ்சி போன நிலையிலே அந்த உணவினை என்னுடைய நெருங்கிய உறவினர் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பியிருக்கார்கள். விழா நிறைவுறும் தருவாய் என்பதை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். விழா நடந்து கொண்டிருக்கும் போது அல்ல, விழா முடிவுறும் நிலையில் எஞ்சிய உணவை, மிஞ்சிய உணவை, மிதமிஞ்சிய உணவை, மீண்டு போன உணவினை தந்தபோது இந்த உறவினர் வறுமையில் வாடி இருந்தாலும், உணவு பஞ்சம் உணவிலே ஏற்பட்டாலும் கூட, அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டாலும் கூட, அந்த செல்வந்தர்கள் கூடி கழித்த மீதி அளித்த உணவினை தேவையில்லை என்று திருப்பி அனுப்பியதை பற்றிய ஒரு பதிவு. இதுவும் மான வகையை சார்ந்ததுதான். சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று பொருளிலே எவ்வாறு பெருக்கத்து வேண்டும் பணிதல் என்று சொல்லுவது போல, சுருக்கத்து வேண்டும் பெருமிதம், தன்மானத்தை காத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதற்காக கொடுத்த உணவை வாங்கி ஒரு முறை உண்டுவிட்டால் அடுத்த முறை அவர்கள் இவர்களை தாழ்வாக எண்ணுவார்கள் என்ற அடிப்படையில் தான் தன்மானத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே என்ற காரணம் பற்றி அந்த உணவினை நேரடியாக மறுத்ததாக என்னிடம் தகவல் சொன்னார்கள். அடுத்த குறள், தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. அடடா, இந்த மாந்தர் நிலையின் இழிந்த கடை, தலையின் இழிந்த மயிர் அணையர். ஏன் வள்ளுவர் சரியான ஒரு எடுத்துக்காட்டினை ஓமையாக காட்டுகிறார் எனில், உலக மக்களில் 20 மக்கள் பெரும்பாலும் எல்லோருமே 20 விழுக்காடு அளவிற்கு இந்த தலை முடியை பேணுவதற்கு சீப்பு தொடங்கி, எண்ணெய் தொடங்கி, வேறு வண்ணம் பூச்சி தொடங்கி பலவற்றிற்கும் 20 விழுக்காட்டு அளவிற்கு செலவினை உயர்த்தி கொண்டே போகிறார்கள் என்ற ஒரு பதிவு உள்ளது. இந்த மயிர், மயிர் என்றால் கருப்பாக இருப்பது மயிர், மயிர் என்று சொல்லப்படுவது போல, இந்த மயிரை
வெண்மை மயிரை கருமையாக மாற்றுவதும், ஒரு வகையிலே கருமையாக இருக்கின்ற மயிரை கூட வெண்மையாக மாற்றிய ஒரு திரைப்பட துறையிலே ஒரு இசையமைப்பாளர் செய்து கொண்டதாகவும் அவர் தன் பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனை போன்று ஏராளமான செலவு செய்து பேணி கண்ணாடி முன் நின்று தலையை ஒழுங்கு செய்து கொண்டு அந்த மயிர், நீண்ட மயிர், உதிரக்கூடிய மயிர், எப்போதேனும் உதிரும், அதனுடைய கற்றை அளவு குறையலாம் அல்லது எண்ணிக்கையும் குறையலாம். இந்த எப்படியோ இந்த உரையாசிரியர்கள் அனைவருமே இளங்குமரன் நீங்களாக ஒற்றை மயிர் என்று ஏதோ எப்படியோ சொல்லிவிட்டால் யார் விட்ட கதையோ தெரியவில்லை. ஓரிடத்தும் வள்ளுவர் அதனை பற்றிய குறிப்பினை தரவில்லை என்பதும் கண்கூர். தலையின் இழிந்த மயிர் அணைய, மயிர் கற்றையாக மயிர் இருக்கிறது, அடர்த்தியாக மயிர் இருக்கிறது, செம்மையான அளவுக்கு முக பொலிவை தரக்கூடிய அளவிற்கும் முடி இருக்கிறது. ஆனால் அந்த நீண்ட நெடிய நறுமணம் பூசிய சாம்பிராணி புகையும் கொடுத்து நீட்டிய அந்த மயிர் உதிர்ந்து விட்டார். அதனை யாரும் தரையிலிருந்து தொடக்கூட அஞ்சுவர். மயிர் விழுந்து விட்டதை முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு இவர் பேணி பாதுகாத்த அதே மயிர், நீண்ட மயிர், சீவி சிங்காரித்து என்று சொல்லக்கூடிய செம்மைப்படுத்தி ஒழுங்கு செய்து பல பல அளவிற்கு செல்வத்தையும் செலவிட்டு திரைப்பட நடிகர்களுக்கு சொல்லவே வேண்டுவதில்லை. அவர்களுக்கு பொய் மயிர் கூட வைக்க எளிதாக வைத்து புனைவினை ஒப்பனையை செய்து விடுவர். அல்லது வேறு பல மக்களை அணுகக்கூடிய தொழில் முறையில் உள்ள பணியாளர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்கள் போன்றவர்களும் அவர்கள் அந்த பொலிவிலே கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக சிறப்பாக தலை முடி ஒழுங்கு கலையாமல் இருக்கிறதா என்பதை பற்றியும் இந்த நிகழ்விலே ஒன்றை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னபோது, அவருடைய தலையை சீவ வேண்டும் சீவுவவர்களுக்கு ஏதோ பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டது, செய்தித்தாளிலும் வந்தது. அவர் அதனையும் நகைச்சுவையாக கையாள வேண்டும் என்ற காரணம் பற்றி குறிப்பிட்டார். சீவட்டும், நானே சீவி பல ஆண்டுகள் ஆயிற்று, முடிஞ்சா சீவட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொற்சிலம்பத்திலே வல்லவராகவும் அன்னார் விளங்கினார் என்பதையும் இந்த வேளையிலே சொல்லிக் கொள்ளலாம். இந்த பொருளுக்கு இது ஏன் மயிரை, தலைமுடியை வள்ளுவர் ஒப்பீடு செய்கிறார் எனில், இருப்பவற்றில், உடலில் இருப்பவற்றில் இழிவாக கருதப்படுவதில் ஒன்று உயிர், மற்றொன்று மயிர். உயிர் என்றால் நகம். இந்த இரண்டில் ஒன்று, இதுவும் வளரும் அதுவும் வளரும். இது இரண்டுமே வளர்ச்சியின் தன்மை என்றால் வெளிநோக்கி தள்ளப்படுகிறது. அதனால்தான் நகத்தை வெட்டினால் வலிப்பதில்லை, முடியை வெட்டினால் வலிப்பதில்லை, மொட்டை அடிக்கவும் துணிகிறது, மொட்டை அடித்துக் கொள்ளவும் துணிகின்றனர். 965வது குறள், குன்றின் அணையாரும் குன்றுவர், குன்றுவ குன்றி அணைய செய்யும். இதனை பொருள்கொள் முறையிலே வள்ளுவர் தருகிறார். குன்றுவ குன்றி அணைய செய்யின், குன்றின் அணையாரும் குன்றுவர். இந்த சொற்சிலம்பம் ஆடுவதிலே நம்முடைய திருவள்ளுவருக்கு இணையாக வேறு எவரையும் இலக்கிய வாணர்களை சொல்லுதல் இயலாது. ஒற்றை சொல். இந்த குன்று, குன்றுவ, குன்றி, ஐயா திருத்தியது போன்று குன்றுவ என்று சொன்னது போல, குன்று என்று சொல்லுவதை தவறாக சொல்லிவிட்டேன், குன்ற என்று சொல்ல வேண்டிய நிலையில உள்ளது போல பல சொற்களையும் ஒற்றை சொல்லு சந்தத்தோடு அடுக்கு தொடரோடு இதனையும் குறிப்பிடுது. குன்றுவ குன்றி அணைய செய்யின், குன்றின் அணையாரும் குன்றுவர். இந்த குன்று என்பதற்கும் மலைக்கும் வேறு. மலையினுடைய உயரத்திலிருந்து குறைந்து நிற்பது குன்று, குறைந்து நிற்பது குன்று. சிறு மலையினால் சிறு அளவில் உள்ள மலை என்று குறிப்பிடலாம் என்ற அளவிலே அதனை
குன்று என்று சொல்லுகின்றோம். குன்றுவ, அவர்கள் குன்றுவ என்று சொல்லு போனா கன்றி போயிடுச்சுன்னா நமக்கு நன்றாகவே தெரியும். பழம் கன்றி போயிடுச்சு, கன்றிய பழம் என்றால் அது நசுங்கி நைந்து போன பழம் என்று குறிப்பிடுவதற்கு எவ்வாறு கன்றிய பழம் என்று சொல்லுகிறோமோ அதனை போலவே குன்றுவ என்று சொல்லும் போது பல வகைகளிலும் பல வழிகளிலும் அவர்கள் குறைந்து போவார்கள். குன்றுவ, இருக்கின்ற அளவிலிருந்து குன்றி போவார்கள். தாய்மார்கள் அறிவார்கள். தோசை மாவு முதல் நாள் அரைத்து வைத்த மாவு அது பொங்குவது என்பதற்கு எதிரான சொல் குன்றுவது, குன்னி போச்சுன்னுவாங்க. சரிதானே? எனவே அதற்கு இணையாக குன்றமாக நம் கண்முன் நின்று கொண்டிருப்பதும் குறைந்து போகுமா? குறைந்து போய்விடும் என்று வள்ளுவர் சொல்றார். அவரவர் செயலால் எப்போது குன்றி அணைய குன்றி அணைய செய்யின் இவர்கள் குன்றி போவார்கள். குன்றின் அணையாரும் குன்றுவர். அவ்வாறு மலை போல் நிமிர்ந்து நின்ற பெருமக்களும் குறைந்து போவார்கள், குன்னி போவார்கள் என்று, குன்றி போவார்கள் என்று சொல்கிறார். 966வது குறள். புகழ் இன்றால் புத்தேள் நாட்டு ஊயாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை. இதனை நாம் படித்து புரிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற, சொற்களை புரிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற பொருள்கொள் முறையிலே நாம் அறிந்து கொண்டோமானால் மிக எளிமையாக நமக்கு பொருள் விளங்கிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதனை நாம் புகழ் என்றால் புத்தேள் நாட்டு ஊயாதால் என் மற்ற இகழ்வார்த்தின் சென்று நிலை. தன்னை இகழ்ந்து பேசக்கூடியவர்பின், அரசியலை எண்ணிவிடாதீர்கள் அன்பு கூர்ந்த நண்பர்களே, தன்னை இகழ்பவனுக்கு பின்னால் நின்று கொண்டு அவன் தருகின்ற வீசுகின்ற எலும்பு துண்டு போன்ற பதவியோ பட்டமோ பணமோ இவற்றிற்கு மீது அவா கொண்டு புகழ் என்பதையும் மறந்து மானம் என்பதையும் துறந்து எதனால் இவர்கள் செல்கிறார்கள்? அவ்வாறு செல்வார்களே, ஆனால் அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாயிலுக்கு செல்ல மாட்டார்கள் என்ற அளவிலே இருந்தும் இதனை தெரிந்தும் ஏன் அவர்கள் விட்டு எறிகின்ற அல்லது வீசி எறிகின்ற காசுகளுக்கு மயங்கி போய் அவன் பின் செல்கின்றார்கள்? அரசியல் பேசவில்லை நண்பர்களே என்பதை செய்கிறார்கள் என்று வியக்கின்றார் நம்முடைய அருமை பெருமகனார் வள்ளுவர். அடுத்ததாக, மதிக்காதவனிடம் பணிந்து வாழ்வதை விட மானத்தோடு உயிர் விடுதல் சிறந்தது. ஐயா, தலைவர் ஐயா கூட கேட்டார்கள், இதற்கு இணையாக உயிரை கருதுவார்கள். உயிர் என்பது மாந்தனுக்கு, மானமுள்ள மாந்தனுக்கு, அறிவுள்ள மாந்தனுக்கு, ஆறாவது அறிவையும் பெற்றிருக்கின்ற மாந்தவனுக்கு விடுதலையாக, விடுபாடாக அவனுக்கு கிடைப்பது என்பது உயிரை போக்கிக் கொள்ளுவதல். உயிர் காப்பினை பற்றி கவலை கொள்ளாமல் தன் உயிரையும் பிறர் உயிரையும் காக்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவன் அதனை செய்ய மாட்டான் என்பதால் உயிர் விடுதலை பற்றியும் குறிப்பிடுகிறார். ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. தற்கொலை செய்து கொள்ளுவது என்பது தரமானது அல்ல. சிறந்த உயிரை வளர்ந்து வாழ்ந்து பெரும் அரும்பெரும் செயல்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாந்தன் சிறு காரணங்களுக்காக தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுவதை ஒப்புக்கொள்ளுபவர் அல்ல பகுத்தறிவாளர்கள். இருப்பினும் வேறு வழி தெரியாத அறியா மக்கள், புதிராக இருப்பதை எதிர்கொள்ள முடியாத மக்கள் உயிரை போக்கிக் கொள்கின்றனர். தன் உயிரை மட்டும் அல்லாமல் பல வேளைகளிலும் தன்னை சார்ந்திருப்போரின் உயிரையும் தன்
தனக்கு பிறகு எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவர்களுடைய உயிரையும் மாய்த்து விடுகின்றனர். அது தவறானது என்று சொல்லுகின்றனர். ஆனால் இந்த மானத்துக்கு இணையாக உயிரை வைத்து அவ்வாறு மானம் கெட்டு வாழ்வதை விட மானம் கெட்டவளா கெடுத்து கொண்டவங்களா என்பதை பற்றி எல்லாம் சொல்லும் போது மானம் கெட்டவன் மானம் கெட்டவள் என்று பெயர் இழிபெயரை பெறுவதை விட அதுதான் தீர்வு என்று எண்ணிக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்ளுவதையே சரியான தீர்வு என்று எண்ணிக்கொள்ளுவதை சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லலாம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அது கருதப்பட்டது. மரபு சார்ந்து அது தொடரக்கூடும். அடுத்ததாக 968வது குறள், மதிக்காதவனிடம் வாழ்வதை விட மானத்தோடு உயிர் விடுதல் சிறந்தது என்று பார்த்தோம் அல்லவா? மயிர் நீப்பின் உயிர் இழக்கும் மானம் உடையவரை, மயிர் நீப்பின் உயிர் இழக்கும் மானம் உடையவரை மானம் இழந்தால் உயிர் விடுவான். இங்கே கவரிமா பற்றியும் மீண்டும் எண்ணிக்கொள்ளலாம். அது குளிர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு மாடு வகையை சார்ந்தது, எருமை வகையை சார்ந்தது. யாக்கு எருமை என்று அழைக்கின்றோம். இமாச்சல பிரதேசம் போன்ற கடும் குளிர் பகுதியிலே அந்த அடர்முடியானது அது குளிர் தாக்காமல் இருப்பதற்காக அதற்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. செம்மறியாட்டினுடைய முடியை அளவு அறிந்து அதனை உரிய பருவத்தில் கத்தரித்து வேறு பல குளிர் உடைகள் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நன்கு அறிவோம். ஆனால் யாக்கு எருமை என்பது அது வாழ வேண்டிய பகுதி மிகுந்த குளிர் உடையது என்பதால் அது நீக்கப்பட்டால், நீப்பின் என்று சொன்னால் நீங்கிவிட்டால், அது குளிரை தாங்காமல் இயல்பாக இறந்து போகக்கூடிய வாய்ப்பு கூறுகள் நிறைய உண்டு. அவ்வாறே புகழையும் மானத்தையும் ஒன்றென கருதி புகழ் பேராண்மையையும் கருதி இருக்கின்றவன் அவ்வாறு இழந்து விடுவான் என்றும் சொல்லுகின்றார். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் மானம் வரின் உயிர் நீப்பர் என்று பொருள் கொள்ளுகின்ற முறையிலே பொருள் கொண்டால் நம்ம வள்ளுவருடைய குறள் நமக்கு எளிதாக விளங்கும். அடுத்ததாக, இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு என்று பொருள் கொள்கின்ற முறையிலே இந்த குறளையும் அமைத்திருக்கின்றார். இழிவரின் வாழ்ந்த இழிவு என்பதுதான் இழி என்று சொல்லப்படுகிறதா? இதை இழிவரின் என்பார். இருக்கின்ற தரத்தில் இருந்து நாம் தாழ்த்தி உணரப்படுவோம், தாழ்த்தப்படுவோம் என்று தரம் தாழ்ந்தவனாக மாறிப்போவோம் என்ற நிலையில் உயிரை இழந்து விடுவதே சால சிறந்தது என்று சொல்லுகின்றார். அப்போது உலக மக்கள் அவரை போற்றுவார்கள். எவ்வளவுதான் அவருக்கு சிக்கல்கள் இருந்தாலும் இதனை உயிரை இழந்ததால் வேறு பெயரை மாற்றிக்கொண்டு அவரை தூற்றாமல், இறந்த மனிதனை பற்றி தூற்றாமல் இருக்கின்றனர், இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதாலும் அவ்வழியில் செல்வர் என்பதால் அவர்கள் அதனை ஒரு உத்தியாக, நடைமுறையாக பலரும் செய்து வருகின்ற ஒரு இழிநிலை. அதற்கு முன்னரே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் நோக்கம் இங்கு குறிப்பிட வேண்டும். எனவே ஒளி தொழுது உலகு ஏத்தும், ஏத்தும் என்பது ஏற்றும் என்றதனுடைய மாற்றமாக ஏத்தும் என்று சொல்லுகின்றோம். மானமும் அறிவும் மாந்தனுக்கு அழகு என்பதை நடைமுறையில் நாம் எல்லோருமே காத்து வருதல் வேண்டும். தன் மானத்தை காத்துக்கொள்ளுவது போன்றே பிறருடைய மானத்தையும் காப்பதற்கான வழிமுறைகளை நாம் கடைபிடித்து அவரையும் தேற்றிடல் வேண்டும் என்ற கருத்தினையும் முன்வைத்து இதுகாரும்
என் உரையை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.